வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவுனால டாடா மோட்டார்ஸ் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் வந்திருக்காங்க. இன்னொரு புறம் மாருதி சுசுகிக்கு இந்த முடிவு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாங்க. என்ன அப்படின்னா, அந்த கிராஷ் டெஸ்ட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்ட்டில் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு, 5 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த கிராஷ் டெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு காரை கிராஷ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தளம் கிடையாதுங்க. உலகளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்தில் 2 மையங்கள் கிராஷ் டெஸ்ட்டுக்காக இருக்குது. இது போக ஜெர்மனி, ஜப்பான், சைனா, தைவான் போன்ற நாடுகளில் தான் கிராஷ் டெஸ்ட் மையங்கள் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாட்டு கார் தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய காரை இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு அனுப்பி அங்கே கிராஷ் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இப்போ இந்தியாவில் விற்பனையாக ஆகக்கூடிய கார்களும் இந்த மாதிரி தான் குளோபல் அளவில் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டார் ரேட்டிங் வெளியிடுவாங்க. இப்போ இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக கிராஷ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மையத்தை அமைக்க போகிறாங்க. அதில் இந்திய கார்களை மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனம் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஒரு காரை கொண்டு கிராஷ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 252% வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரியை ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவன கார்களும் இந்தியாவில் கிராஷ் டெஸ்ட் பண்ணி ரேட்டிங் தெரிஞ்சுக்கலாம். இந்திய கார்களும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போக வேணாம், இந்தியாவிலே கிராஷ் டெஸ்ட் பண்ணி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புதுசாக ஒரு கார் விற்பனைக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காரையும் கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அந்த கார் விற்பனை வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் டாடா மோட்டார்ஸ்க்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, டாட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே கிராஷ் டெஸ்ட்டில் 3, 4, 5ன்னு எல்லாமே டாப் ரேட்டிங் எடுத்த கார்களாக தான் இருக்குது. அதுவே மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய கார்கள் கூட 2, 3 இந்த மாதிரி தான் ரேட்டிங் வாங்கும். ஸோ அந்த கிராஷ் டெஸ்ட் மையம் இந்தியாவில் அமைய போகிறது டாட்டாவுக்கு மேலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுதுங்க. நன்றி.